வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு தேர்வுக்கு முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். பாடம் 1 அளவீட்டியல். காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை கூறுக. அளவீடு என்றால் என்ன? வெப்பநிலை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. மின்னோட்டம் என்றால் என்ன? மோல் வரையறு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. பாடம் 2 திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் கருவிகளின் பெயர்களை கூறுக. ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு. எண்ணெய் மற்றும் தேன் இவற்றுள் எது அதிக பாகுநிலை கொண்டது? ஏன்? பாஸ்கல் விதியை கூறு. உராய்வை வரையறு. அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாடுகள் 2 கூறுக. 6வது கேள்வி, உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து 7வது கேள்வி ரொம்ப முக்கியம், ஆழத்தை சார்ந்த அழுத்தம் அதிகரித்து என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக. பாடம் 3 ஒளியியல். குவிய தொலைவு வரையறு. குழியாடி மற்றும் குவியாடிகள் பயன்கள் 2 எதுக? ரொம்ப முக்கியமான கேள்வி. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரி. நிறப்பிரிகை என்றால் என்ன விவரி. அடுத்து இந்த கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 சமதள ஆடிகளுக்கிடையே கோணம் 45 டிகிரி எனில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையினை. அடுத்து பாடம் 4 வெப்பாற்றலின் விளைவுகள் யாவை? வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை? இந்த 2 கேள்வி மாறி மாறி வருது. வெப்ப கடத்தல் என்றால் என்ன? ஒரு கலோரி வரையறு. கலோரி மீட்டர் வேலை செய்யும் விதம் தெளிவான படத்துடன் விவரி. இதுவும் பார்த்துங்க. அப்புறம் வெப்ப குடுவை, இது 2துலேயும் ஒன்று மாறி மாறி வரும். அடுத்து பாடம் 9 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜன் O அந்த கேள்வி. ஏன் ஆலயமணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன? திரவநிலையில் உள்ள ஏதேனும் 3 சேர்மங்களை கூறுக. உலோகங்கள் அலோகங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. ரொம்ப முக்கியமான கேள்வி. பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்படும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. Na சோடியம், Ba பேரியம் அந்த கேள்வி. அடுத்து ஏதேனும் 6 அலோகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் 2 உலோகங்கள் அந்த 2 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. பாடம் 10 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். வேதிவினை என்பதனை வரையறு. வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. மாசுபடுதல் என்றால் என்ன? மங்குதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக. விரிவான விடையளி. அடுத்து பாடம் 11 ஆக்சிஜனின் இயற்பண்புகள் யாவை? உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன? உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்களை எழுதுக. கீழ்காண்பவற்றுடன் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு வினைபுரிகிறது? பொட்டாசியம் சுண்ணாம்பு நீர் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் எவ்வாறு வினைபுரிகிறது? இந்த வினையோட எழுதணும். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, அமிலமழையின் விளைவுகள் யாவை? அதை எவ்வாறு தடுக்கலாம்? பாடம் 16 நுண்ணுயிரிகள். தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்தெந்த நோயை தடுக்கலாம்? அந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன? வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அத்தியாவசியமானவை ஏன்? நோய்க்கிருமிகள் என்றால் என்ன? பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பாக்டீரியாவுடைய படம் ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன? அடுத்து பாடம் 17 தாவர உலகம். தாலஸ் வரையறு. இருசல் பெயரிடும் முறை என்பது என்ன? எடுத்துக்காட்டு தரு. 3வது கேள்வி, பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. டெரிட்டோபைட்டுகளில் ஏதேனும் 4 பண்புகளை எழுதுக. ஜிம்னோஸ்போம் மற்றும் ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களுக்கு இடையே உள்ள 5 வேறுபாடுகளை எழுதுக. ரொம்ப முக்கியமான கேள்வி. மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும். அடுத்து பாடம் 18 உயிரினங்களின் ஒருங்கமைவு. செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன? வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக. வளர்ச்சிதை மாற்றம் வரையறு. காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக. மனிதனுடைய கண்ணுடைய படம் வரைந்து பாகங்களை குறித்தல் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு அடுத்தது உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இது இல்லாமல் அனைத்து பாடம் பொறுத்துகை பார்த்துங்க. அப்புறம் கோடிட்ட இடம். சரியான விடை கண்டிப்பாக ஒரு 15 சரியான விடை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், அதையும் நல்லா பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.